Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எப்படி PhonePe-வை லாகின் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படினா இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட PhonePe ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய PhonePe அக்கவுண்ட்கான ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதுல ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துரும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஓடிபி ஜெனரேட் ஆகிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து பாருங்க while using the app சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க இந்த பர்மிஷனுக்கு. ஓகே, கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனும் அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் யுவர் PhonePe அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சில பேர் வந்து இதுலயே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க, உள்ள போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க. இது இந்த பேஜ் கேன்சல் ஆகி சம்டைம்ஸ் வந்து உள்ள கூட போயிடும். உள்ள போயிட்டு எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன். ஓகே, இதுல வந்து பாருங்க நிறைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல தேடுறது கஷ்டமா இருக்கும். அதனால சர்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து நீங்க இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்ன பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேங்க் வந்து கீழே வரும். இப்போ வந்து உங்களுடைய பேங்க் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க இந்தியன் பேங்க் சொல்லிட்டு கீழே வந்துருச்சு. அதை வந்து கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெரிஃபை டிவைஸ் அண்ட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய மொபைல் டிவைஸோட வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க ஃபர்ஸ்டா போட்டீங்களா செகண்டா போட்டீங்களா சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். சிம் 1 சிம் 2 சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சிம் 1ல தான் போட்டிருக்கேன். அதனால சிம் 1 வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து சிம் 1ல போட்டீங்களா சிம் 2ல போட்டீங்களா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு சென்ட் SMS சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ சென்ட் SMS கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பர்மிஷன் கேட்பாங்க. இதுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க. SMS மெசேஜ் பர்மிஷன் அலோ கொடுத்த பிறகு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க SMS வழியாக. இப்போ வந்து பாருங்க SMS வந்து வரும். SMS வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை வந்து ஆயிடும். இந்த மொபைல் டிவைஸோட உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை வந்து பண்ணிடுவாங்க. இது போல வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மொபைலோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெரிஃபை வந்து பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடும். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். மேல வந்து லெஃப்ட் சைடுல இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய அந்த கேன்சல் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அலோ கொடுத்த பிறகு வந்து பாருங்க இப்போ அதோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இப்போ PhonePe ஓபன் பண்ணும்போது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பிறகு டைரக்டா வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த ஸ்டெப் வந்து கேட்காது. ஓகே, அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்தவங்க எப்படி நம்ம உள்ள போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல UPI பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. UPI பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ரீசெண்டா நம்ம இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல ஆட் ஆயிருக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண போறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம் இப்பதான் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆட் பேங்க் லிங்க் டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கு. இதுல உங்களுடைய பேங்க் சர்ச் பண்றது கஷ்டமா இருந்தா மேல வந்து சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து உங்களுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் நேம் டைப் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் வந்து கீழே வந்துரும். இப்போ அந்த பேங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேங்க் நேம் வந்து கிளிக் பண்றேன். இப்போ அந்த பேங்க் மேல கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபெச்சிங் யுவர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இப்போ வந்து லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அக்கௌண்ட் ஆடட் சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க டைரக்டா எனக்கு வெரிஃபை பண்ணாமலே ஆட் வந்து பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த மொபைல் டிவைஸோட நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபை வந்து பண்ணியாச்சு ஸ்டார்டிங்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது டைரக்டா வந்து ஆட் ஆகுது. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய PhonePeல இப்படிதான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல உங்களுடைய PhonePeல பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து UPI ஐடி வழியாகவோ ஃபோன் நம்பர் வழியாகவோ உங்களுக்கு PhonePe வழியாக உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து மணி வந்து ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட் பிரைமரி பேங்க் அக்கௌண்டா இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். எனக்கு வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்டா இருக்கு. செட்டஸ் பிரைமரி சொல்லிட்டு டிக் ஆயிருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்டா இருக்கு. நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்ல மணி வந்து ரிசீவ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் அது போல மணி ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க செட்டஸ் பிரைமரி இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பிரைமரி அக்கௌண்டா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். இப்போ யாராவது உங்களுக்கு
ஃபோன்பே வழியாக மணியை சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ரிசீவ் வந்து ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபோன்பேவை லாகின் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ஸை ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.